நாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, போற்றி, இறைவா சர்வவியாபி மகா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அப்பாரக்கடா சிந்தம் ஞானம் சாஸ்திரப்பட ஸ்ரீ சந்திரசேகரம் பிரமானதானம் கலியுக தெய்வம் காட்சி வாய்ந்த யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபிரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களையும் ஒவ்வொரு நாளும் அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பினை அனுபவத்தோட தலைப்பு பெரியவா கண்களில் கண்ணீர் ஏன் வந்தது, பெரியவா கண்களில் கண்ணீர் ஏன் வந்தது. இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தன்மை பாருங்கள். பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன், பிரத்யக்ஷ பரமேஸ்வரன், அவர் கண்ணில் கண்ணீர் வருமானா ஏதோ காரணம் இருக்கலாம். ஹெச்எம்பி இஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ், அவர் வந்து ஃபேமஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் கம்பெனி. அந்த காலத்தில் அவர் வந்து ஒரு 4 பக்தி பாடல்கள் வந்து பெரியவா மேலே, மாப்பிரிவா மேலே எழுதி அதை சீர்காழி கோவிந்தராஜன் வந்து டியூன் போட்டு அவரே பாடி அதை ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு இவா வந்து அவள் ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாவா. ஒவ்வொரு பாட்டு வந்து எஸ்டி சுந்தரம், உளுந்தூர்பேட்டை சண்முகம், நெல்லை அருள்மணி இவெல்லாம் முடித்த பிறகு யாரை வந்து 4வது ஆளாக தேடலான்னு தேடி கடைசியில் நெமிலி எழில்மணின்றவர் கிடைச்சார். அவர் 4வது பாட்டு. இதில் பார்க்கணும்னா இந்த நெமிலி எழில்மணிக்கு இருக்கக்கூடிய பக்தி தான் மற்ற 3 பேரை விட பெரியவா மேலே ரொம்ப ஈடுபாடு இருந்தது அப்படின்னு தெரியுது. இருந்தாலும் எல்லாருமே பாட்டு எழுதி எல்லாத்தையும் சீர்காழிக்கு வந்து டியூன் போட்டு அவரே பாடியிருக்கார். இது முடிஞ்சது. எழில்மணி வந்து எழுதின பாட்டு கலவியில் ஒரு பேரொளி பிறந்தது அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு பாட்டு. அவர் நினச்சிருந்தார் கலவையில் மகாபிரிவா பிறந்திருக்காருன்னு நினச்சிட்டு பாட்டு அழகாக எழுதிட்டார். ஆனால் கலவையில் பிறந்ததாக எழுதியிருக்கார். இப்போ வந்து ரெக்கார்டிங் முடிஞ்சு போயிடுத்து. எழில்மணி திடீர்னு ஒரு மேகசைன் எடுத்து பார்க்கும்போது அதில் போட்டிருக்க பெரியவா விழுப்புரத்தில் பிறந்தா அப்படின்னு. அப்போ கலவையில் ஐயோ நம்ம தப்பாக எழுதிட்டோமே, பெரிய தப்பு நடந்துருது, ஒரு பாவம் அப்படின்னு அவர் வந்து சீர்காழி கோவிந்தராஜனுக்கு ஃபோன் பண்ணியிருப்பார் அநேகமாக, இல்லை நேராக போனாலும் தெரியும். இந்த மாதிரி விஷயத்த சொன்னோன்னே சீர்காழி கோவிந்தராஜன் சரிப்பா விட்டுருப்பா, நல்லா தான் எழுதியிருக்கா, நீ கரெக்டாக தான் எழுதியிருக்கேன்னு. இல்லை இது தப்பாக இருக்குது, நான் வந்து அவர் விழுப்புரத்தில் பிறந்தான்னு எனக்கு தெரியவே தெரியாது, இப்போ தான் படித்தேன் அப்படின்னாராம். அதை எடுத்துன்னு போய் காமிச்சேன்னு கூட சொன்னார், அதனால் நேராக தான் போயிருப்பார். அப்போ வந்து சீர்காழி கோவிந்தராஜன் சொன்னாராம், நீ எழுதியிருக்கிறது வாஸ்தவம் தான் இருக்கட்டும், இருந்தாலுமே ஒரு சன்னியாசிக்கு வந்து எப்போ அவர் சன்னியாசம் வாங்கிக்கிறாரோ அதுலேருந்து அவருக்கு ஒரு மறுபிறவின்னு சொல்கிறது. அதனால் அதை பிறந்ததாக எடுத்துக்கணும், அப்படி தான் எடுத்துக்கணும், பெரியவா அதை தப்பாக நினச்சிக்க மாட்டா, விட்டுரு அப்படின்னு சரின்னாரு. வந்தார். ஆனால் இவருக்கு மனசுக்குள்ளே அதை ஓடிட்டே இருந்தது, தப்பு தான், நம்ம வந்து விழுப்புரத்தை வச்சு நம்ம எழுதியிருக்கலாமே ஏதாவது பாட்டை, ஏன் அப்படி தோணித்துன்னு அவர் அது ஒரு இது பண்ணிட்டே இருந்தார். அப்புறம் வந்து இந்த அதை வந்து ரிலீஸ் பண்ணுற டேட்டும் வந்துடுது. இப்போ சாயங்காலம் வந்து கபாலீஸ்வரர் கோவிலில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறான்னா அன்றைக்கி கார்த்தால வேணா பண்ணால் அந்த 4 பேர் யார் பாட்டு எழுதுனாலும் அவள் சீர்காழி கோவிந்தராஜன், அப்புறம் வந்து ஹெச்எம்பிலேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் எல்லாருமே கிளம்பி போனால் கலவையிலே பெரியவா இருந்தால். எப்படி வந்து கலவையில் ஒரு பேரொளி பிறந்ததோ அது மாதிரி அங்கே அப்படி பாட்டு எழுதியிருக்காள். அதுக்கேற்ற மாதிரி கலவையில் பெரியவாவில் தரிசனம் பண்ண போயிருக்கா. அங்கே போய் உட்காந்துருக்கா. வெளியில் அந்த இதுக்குள்ளே இல்லை, உள்ளுக்குள்ளே இங்கே பெரியவா இருக்கா. ஆனால் திடீர்னு ஒரு அணுக்கு தொண்டர் ஓடி வந்து இங்கே சீர்காழி கோவிந்தராஜன் யார் அவருக்கு தெரியாத போல இருக்கு, இவர் தான் நான் தான் அப்படின்னு சொன்னேன். உங்களை வந்து ஏதாவது பாட்டு பாட சொல்கிறார் பெரியவா, வந்து உங்களை ஏதாவது கீர்த்தனம் பாட சொல்கிறார். இவர் உடனே ஹீமாத்ரி சுத்தி பாஹிமாம் அந்த இது கல்யாணி அந்த கிருத்தியை பாடினார். அதுக்கப்புறம் ஷியாமா சாஸ்திரி ஒன்று கிருத்தி பாடினாராம். அதுக்கு அடுத்தது கலவையில் ஒரு பேரொளி பிறந்தது அப்படின்னு அதை பாடியிருக்கார். அது பாடினே இருந்திருக்கார். அதில் வந்து வார்த்தைகள் வருது. 2வது சரணம் பல்லவி முடிஞ்சு ஃபஸ்ட்டு சரணம் முடிஞ்சு 2வது சரணத்தில் உருக வைக்கும் நெஞ்சை
அன்பு பார்வை, அது பெரியவாளோட அன்பு பார்வை தான். நம்மை ஒளிர வைக்கும் செம்மை காவி போர்வை, நம்ம ஒளிர வைக்கணும், ஞானத்தில் ஒளிரணும், அதுக்காக இந்த காவி போர்வை தான் நம்மளை ஒளிர வைக்கிறதுங்கிறார். பெருக வைக்கும் கண்ணீர் அப்படின்னு வேறு ஏதோ வார்த்தை வருது. ஆனால் ஏன் வந்து அதை அந்த இடத்துல அவர் வந்து நிறுத்திட்டார், ஸ்ட்ரக்அப் பண்ணிட்டார். இந்த சீர்காழி கோவிந்தராஜன் பாடின்னு இருக்கவர் ஏன் வந்து அதையே திருப்பி அந்த தேஜ ரெக்கார்டுன்னு வாழ அது மாதிரி பாடிகிட்டே இருக்கார். 1-2 தடவை பாடிகிட்டே இருக்கார். பெரியவா வந்து மகாபிரிவா எதிர்க்க வந்துட்டார். மகாபிரிவா எதிர்க்க வந்து நின்றதும் அல்லாமல் மகாபிரிவா கண்களில் இவன் கொஞ்சம் கண்ணீர் வருது அப்படின்றத சீர்காழி கோவிந்தராஜன் பார்த்ததுனால அவருக்கு பாட வருமோ வரல. அதுக்கப்புறம் வந்து பெரியவா அதுக்கப்புறம் தொடரு அப்படின்னு சொன்ன பிறகு அவருக்கு திடீர்னு அந்த ஞாபக சக்தி அவர் தானே கொடுப்பார், பரமேஸ்வரன் அவர் தான். அப்புறம் அதை பாடி முடிச்சிட்டாரு. அப்புறம் பிரசாதம் எல்லாத்தையும் கொடுத்தா, விஷயத்தெல்லாம் சொன்னால் கிளம்பி வந்துட்டா. இப்போ சாயங்காலம் வந்து ஹெச்எம்பி ரிலீஸ் பண்ணுறது அந்த கபாலீஸ்வரர் கோயிலில் மயிலாப்பூரில். அப்போ வந்து இந்த இவருக்கு வந்து நம்ம நெமிலி எழில்மணிக்கு இந்த சந்தேகம் தீரவே இல்லை. என்ன தான் சீர்காழி கோவிந்தராஜன் சொல்லியிருந்தாலும் இல்லை, மகாபிரிவா வந்து அதில் சந்தேகப்படாமல் இருந்தாலும் அவருக்கு வந்து அவர் எதுவும் கரெக்ட் பண்ணல பெரியவா. இருந்தாலுமே கூட இவருக்கு ஒரு பயம் போகலை, அது ஒரு தப்பு பண்ணிட்டோம். அங்கே வந்து யாரோ ஒரு பண்டிட்டை பார்த்தாராம், ஒரு தமிழ் பண்டிட் போல் இருக்குது. அவர் அங்கே வரலை, இந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வரல, கலவையிலையும் அவர் பார்க்கல. திடீர்னு அவர் அங்கே வராருன்னா பெரியவா தான் அவர் அனுப்பிச்சி விட்ருக்கார். இவருக்கு பக்தர்களுக்கு ஏதாவது மன சஞ்சலம் இருந்தால் தீர்க்கிறதும் பரமேஸ்வரோட பொறுப்பு தானே. அவர்கிட்ட இந்த விஷயத்தை அவர் பேசினாராம், இந்த மாதிரி நான் எழுதிட்டேன். இல்லை பரவாயில்ல, நீங்கள் எழுதினது கரெக்டாக இருக்குது, ஏன்னா பெரியவாளே நீங்கள் அதை பார்த்து பாடியிருக்கேன், அவள் பாடியிருக்கா சீர்காழி கோவிந்தராஜன். ஸோ ஒரு சன்னியாசிக்கு வந்து அவர் சன்னியாசம் வாங்கிக்கிறதே ஒரு பிறவி தான், மறுபிறவி தான். அதனால் கலவையில் அவர் பிறந்ததாக எடுத்துக்கலாம். அவர் அழுதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோன்றதுன்னா அப்படின்னு அவர் ஏதோ சொன்னாருன்ற அதை கட்டுரையில் எழுதலை. ஆனால் எனக்கு என்ன தோன்றது அப்படின்னா, இவருடைய குரு மகாபிரியோட மகாபிரியோட அவருக்கு இருக்கக்கூடிய முன்னாடி இருக்க குரு இவெல்லாம் கலவையில் அவளுடைய அதிஷ்டானம் இருக்குது இல்லையா, அங்கே தான் அங்கே நம்ம இதுவே இருக்குது. கலவை நம்ம காஞ்சிபுரத்தோட பிரான்ச்சு அங்கே இருக்குது. ஸோ அதனால் பெரியவா வந்து அவள் மேலே இருக்கக்கூடிய அபிமானம், நம்ம குரு மேலே இருக்கக்கூடிய பக்தியில் அழுதுருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோன்றுறது. அதனால் பெரியவா கண்களில் ஏன் கண்ணீர் வந்ததுன்னா அதுக்கு பதிலை நானே சொல்லிட்டேன். பெரியவா வந்து அவருடைய குரு 2 பேர் மேலேயும், பரமாத்ம குரு பரமேஸ்வர குரு 2 பேர் மேலேயும் வச்சிருந்த அவருடைய பக்தி வந்து அதை காமிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஜெய் ஜெய்சங்கர் மகாபிரிய பாதமீச்சரம் மகாபிரிய பாதமீச்சரணம்.